வாங்க வாயா. சரிங்க சார். ஓகே சார். சென்னையில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்ல பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாஸ்கரை பத்தி விசாரிக்க ஊருக்கு வந்த தம்பி பக்கத்து வீட்டில் ஒரு நாள் டவுல் கட்டிக்கிட்டு ஃபோன் பேசுனதை நான் பார்த்தேன் சார். சரி, அந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. சரி வாங்க. யார் நீங்க? நான் டாக்டர் வாணி சந்து. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ரவிசங்கர் சார பார்க்க வந்திருக்கேன். உள்ள வாங்க. சார், உங்களை பார்க்க டாக்டர் வாணி சுந்தர் வந்திருக்காங்க. வரேன்னு சொல்லு. சரி சார். ப்ளீஸ். ஒரு டாக்டர் என்ன மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி அதிகாரி கிட்ட பேசக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும்னு பல முறை யோசிச்சு பார்த்தேன். ஒன்னும் ஸ்ட்ரைக் ஆகலையே. பெட்டர் நீங்களே சொல்லுங்களேன். சார், இது ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு பவானி. ஊர் தர்மபுரி பக்கத்துல இருக்கிற காடாம்பாறைங்கிற கிராமம். இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கு ஒரு விசித்திரமான வியாதி. இவளோட கண்கள்ல இருந்தும் மூக்கு துவாரங்கள்ல இருந்தும் காதுகள் வழியாகவும் கடக மாதிரி கல்லு சைஸ்ல ஏதோ ஒண்ணு வெளிவருது. என்னது? கல்லு மாதிரியா? ஆமா சார். மை காட், இப்படி ஒரு வியாதியா? எஸ் சார். இந்த விசித்திரமான வியாதிக்கு என்ன காரணமா இருக்கும்னு ஒரு மாசமா நானும் தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். யாருக்கும் ஒண்ணும் புரியல. எந்த மருந்துக்கும் இந்த நோய் கட்டுப்படல. கற்கள் கண்ணுல தொடர்ச்சியா விழுந்துட்டு இருக்கா? தொடர்ச்சியான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் கண்ணுல, இன்னொரு நாள் மூக்குல, இன்னொரு நாள் காது வழியா திடீர்னு வெளியில வந்து விழுது. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் டிசாஸ்டர்னு ஒரு வால் நட்சத்திரம் பூமியோட காற்று மண்டலத்தை உரசிட்டு போகும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு நீங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதிருக்கீங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லியிருந்த அந்த வால் நட்சத்திரம் பூமியோட காற்று மண்டலத்தை உரசிட்டு போச்சா? போச்சு. பத்திரிகையும் டிவியும் இந்த விஷயத்தை பத்தி பெருசு படுத்தலையே சார். பொதுமக்கள் மத்தியில வீணான பயத்தை உண்டாக்க வேணான்னு கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நாங்க இந்த விஷயத்த இருட்டடிப்பு செஞ்சோம். நீங்க எழுதின ஆர்டிக்கல் தவிர நீங்க எச்சரிக்கை பண்ண மாதிரி விபரீதமான சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்ததா? நிறைய நடந்தது. லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? தாராளமா. சுனாமி வந்ததுல அதன் விளைவுகள் எவ்வளவு மோசம் உங்களுக்கே தெரியும். அதே நேரத்துல தாய்லாந்துல ஒரு பேர்ட் ஃப்ளூ வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கண்டனூர் கிராமத்துல ஒரே நாள் ஒரு இரவு ஒரு மர்ம நோய் தாக்கி பல கால்நடைகள் இறந்து போச்சு. மும்பையில தொடர்ந்து பெஞ்ச 90 மணி நேர மழை, திருச்செந்தூர்ல கடல் பல மீட்டர் உள்வாங்கினது, துபாய், பெஹ்ரைன் போன்ற இடங்கள்ல எண்ணெய் கிணறு வெற்றி போனது. இப்படி லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போலாம். இந்த பொண்ணுக்கு இந்த கல் விழற வியாதி கூட இதனால ஆயிருக்குமா? இந்த மாதிரியான நோய் ஏன் மத்தவங்களை தாக்கல? நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் டாக்டர். நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. ஏன் நாமளே கூட ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்குதுல பாத்தீங்களா? வெளியே இருக்கிற நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களோட தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு. அந்த போராட்டத்துல வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் ஜெயிச்சிட்டா மனுஷன் நோயில வாழறான். நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் ஜெயிச்சிட்டா நாம ஆரோக்கியமா வாழறோம். அந்த கண்ணுல கல்லு வேற குறைபாடு சொன்னீங்க இல்லையா? அது கூட ஒரு வகையில போராட்டம் தான். அந்த பொண்ணுக்கு குறைபாடுகள் அதிகமா இருந்ததுனால நோய் உள்ள தங்கிருச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவு பேர் வெளியே சொல்லாம இத தெரியாம இருக்காங்களோ? சார், இந்த மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்டதால உருவாகிற நோய்களை குணப்படுத்த வானவியல் ரீதியா ஏதாவது வழி இருக்கா? இல்ல. இன்னொரு டவுட். சொல்லுங்க. வால் நட்சத்திரம் பூமியோட காற்று மண்டலத்தை உரசிக்கிட்டு வந்து
சில வாயுக்களும் தாதுக்களும் பூமியில வந்து விழற வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆர்டிக்கல்ல சொல்லிருக்கீங்க. ஆமா, அது என்னென்ன தாதுக்கள்னு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. அது பூமியில் இல்லாத தாதுக்கள். மொத்தம் 4 வகை. முதல் வகை சிலேனியம், இரண்டாவது அட்டேசியம், மூணாவது பொலிரைட், நாலாவது ஜால்கோட்டியம். இந்த 4 வகை தாதுக்களுமே இப்போ பூமியோட காற்று மண்டலத்துல கலந்திருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? சந்தேகமே வேண்டாம், காத்தோட கலந்தாச்சு. இப்ப நாம சுவாசிச்சிட்டதெல்லாம் கூட அந்த காத்து தான். இதெல்லாம் கேட்க அதிர்ச்சியா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த பொண்ணை குணப்படுத்த என்ன வழின்னு தெரியல சார். எனக்கும் தெரியல, ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ கண்ல இருந்து வேற ஒரு கல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கல்லுல பை சான்ஸ் வால் நட்சத்திரத்திலிருந்து விழுந்த தாது பொருட்கள் இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட நோயை குணப்படுத்த முடியாது. அப்படி இல்லாம போனா எஸ், நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். சார், பூமியோட காற்று மண்டலத்தை உரசிட்டு போன அந்த வால் நட்சத்திரத்தை பத்தி நீங்க இவ்வளவு டீடைல் சொல்றீங்க. பட் மத்த நாட்டு விஞ்ஞானிகள் யாரும் இத பெருசா பொருட்படுத்தல, மதிக்கல. யாருமே இத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. அதனால எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். நம்ம நாடு ஒவ்வொரு வருஷமும் விஞ்ஞானத்துல ஏதாவது ஒரு சாதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. மற்ற நாடுகளால அதை பொறுத்துக்க முடியல. குறிப்பா வானிலை ஆராய்ச்சியில நம்ம நாடு பல படிகளை தாண்டி அமெரிக்கா பக்கத்துல போயிடுச்சு. ஆனா அது இன்னும் நடக்காத மாதிரி அந்த நாடு சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கு. சார், இன்னொரு விஷயம், வால் நட்சத்திரம் பூமியோட காற்று மண்டலத்தை உரசிட்டு போகும்போது 4 வகையான தாதுக்கள் அந்த வால் நட்சத்திரத்துல இருந்து பூமியில எங்கேயாவது விழுந்திருக்கும்னு சொன்னீங்க. அது எங்கேயாவது எப்படியாவது விழுந்திருந்தா நம்ம நாட்டு வானியல் வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? இல்ல. என்ன சார், இவ்வளவு நேரம் உண்மையே சொல்லிட்டு இருந்த நீங்க இப்ப முதல் தடவையா இப்படி ஒரு பொய் சொல்றீங்க? பொய்யா? ஆமா, பொய் தான். என்ன சொல்றீங்க? ஆமா சார், டிசாஸ்டர்ங்கிற வால் நட்சத்திரம் பூமியோட காற்று மண்டலத்தை உரசிட்டு போகும்போது வால் நட்சத்திரத்துல இருந்த தாதுக்கள் கீழே பூமியில விழுந்தது. அது என்னன்னே தெரியாத ஒரு கிராமத்து இளைஞன் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான். சோ சிலேனியம், அல்டேசியம், போலரைட், ஜால்கோட்டியம், மனுஷனுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய அந்த 4 தாதுக்கள் இப்ப உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு காமன் சென்ஸ் இல்ல? நான் டாக்டர்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அப்ப நீ சந்திரோதயா. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.